இல்ல சீமான அகாமடேட் பண்ண எடப்பாடி தயாரா? 2 பிரம்மாண்ட கட்சிகள் சொல்றாரு. அதுல ஒண்ணு நாம் தமிழர் கட்சி, ஒண்ணு தாவேகா. 2 பேருக்குமே அவங்க ரெடியா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல. பாஜகவும் ரெடியா இருக்கு. நீங்க கேட்கலாம், என்னங்க அவங்க கொள்கை வந்து எப்படி ஒத்து போகும்னு. மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் கேரளால முட்டிட்டு இருக்காங்க. இப்ப கூட ராகுல் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் மார்க்சிஸ்ட் கட்சியும் கம்பேர் 2 பண்ணி பேசுறாரு. சித்தாந்தங்களையும் நாங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோன்ற சொல்ல, இங்க சண்முகம்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பார்த்தோம். இதுதான் இவருக்கு நிலைமை. ஆனா அவர்களெல்லாம் அந்த கூட்டணிக்குள்ள என்ன சொல்றாங்க? இப்ப திருமாவளவனுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து போகுமா? இன அழிப்பு கட்சி அதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு அவர் 2019க்கு அப்புறம் அவரு அங்க 2014லயே வந்து சேர்ந்துட்டாரு. எல்லாம் போகுது. அப்போ அவரும் இந்த மாரி மாறுபட்ட கருத்து இருந்தாலும் பாஜகவுடைய எதிர்ப்புன்னு நிக்கிறாங்க. ஆமா. நீங்க நில்லுங்க. நாங்க வந்து திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும். அந்த கொள்கைக்காக நான் கைகோர்க்கிறேன். பாஜகவுக்கு அதிமுகவுக்குமே மாறுபட்ட கொள்கை நிலைப்பாடு உண்டு. ஒரு ஒரு கருத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சேம் அதேதான். எனக்கு திராவிட கட்சிகள் இது என்னுடைய தமிழ் தேசியம் அது தனி. அது நீண்ட கால போராட்டம். குறுகிய கால போராட்டம். திமுக எதிர்ப்பு. திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அப்படின்னு சொல்லி உருட்டுறது தானே. இப்படி சொல்றது மூலியமாக நீங்கள் ஒரு 20, 25 எம்எல்ஏ நிக்கிறீங்க. ஜெயிக்கிற கூட்டணியா மாறி ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கைக்கு ஒரு பெரிய அளவுல வலு சேர்க்குமா இல்லையா?